வெல்கம் வியூவர்ஸ். 2006 ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்த 35 வயதான ரிக்கி சின்ன வயசுல இருந்தே பல வேலைகளை செஞ்சிருக்காரு. சேல்ஸ்மேனா, ஃபிஷர்மேனா, நைட் கிளப்ல டோர்மேனா, எலக்ட்ரீசியனா, இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சிருக்காரு. இப்போ 2006ல அவருக்கு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு புது வேலை ஒண்ணு கிடைக்குது. இந்த ஜாப் ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரு அங்கிருந்து மூவ் ஆகுறதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு தன்னுடைய கார்ல ரொம்பவே நீளமான, ரொம்பவே தூரமான பாலைவனத்துக்குள்ள போகிற ரோட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பாலைவனத்தை தாண்டி தான் இவர் போயாகணும். அப்படி இவர் போற ஹைவே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான, ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ரொம்பவே வெறுமையான இடம். பாலைவனத்துக்கு நடுவுல ரோடு போகும். ரோடு நல்லா இருக்கும், ஆனா இரண்டு பக்கமுமே எதுவுமே இருக்காது. மனிதர்களோ கட்டிடங்களோ அப்படின்னு எதுவுமே இருக்காது. அப்படி ரிக்கி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கார் ரோட்ல நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த காருக்கு வெளியில 3 பேர் நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஓ, இவங்களுடைய காருக்கு ஏதோ ரிப்பேர் ஆகிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய பக்கத்துல போறாரு. அப்போ அங்க இருந்தவங்களுமே ஓ மை காட், ரொம்பவே தேங்க்ஸ், எங்க நாங்க இங்கே மாட்டிக்குவோமோ அப்படின்னு நினைச்சிட்டோம். எங்களுடைய கார்ல பெட்ரோல் முடிஞ்சிருச்சு, நீங்க பக்கத்துல அடுத்த வர டவுன்ல எங்களை டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரிக்கியும் ஓகே ஷூர், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு. அந்த 3 பேருமே காருக்குள்ள வந்து உட்கார்றாங்க. ரிக்கி தன்னுடைய காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரிக்கிக்கு ஒரு துளி கூட ஞாபகமே இல்ல. அப்படி ரிக்கிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதும், இதுக்கப்புறமா இதனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கறதும் துளி கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பொன்னியின் செல்வன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழர்களுடைய வீரமான வரலாற்றுல கல்கி எழுதிய அற்புதமான காவியம் தான் பொன்னியின் செல்வன். இதுல பலவிதமான எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு பெரிய புக் 3 மணி நேரத்துல ஒரு படமா நமக்கு விருந்து தரப்போகுது. ஆனா இதோடைய கதை களத்தை இன்னுமே விரிவா, விறுவிறுப்பா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோ புக்கை நான் குக் எஃப்எம்ல, அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் கேளுங்க. இந்த புக் மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸா, புக் சமரியா குக் எஃப்எம் தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க வாக்கிங் போறப்ப இல்ல டிராவல் பண்றப்ப ஒரு ஹெட்போன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். இந்த குக் எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் 399 ரூபாய். அது மத்தவங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணா 199 ரூபாய் மட்டும்தான். சோ இந்த கூப்பன் கோட் ஆப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. காருக்குள்ள அந்த 3 பேருமே ஏறி கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு ஞாபகமுமே ரிக்கிக்கு இல்ல. அவரு கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு கேம்ப் மாதிரியான ஒரு இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு. இவருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல இவர்கிட்ட லிஃப்ட் கேட்ட அந்த 3 பேருமே பாறைகள்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தனுடைய கையில ஒரு கன் இருந்திருக்கு. அந்த கன் இவரை பார்த்து, அதாவது ரிக்கியை பார்த்து எய்ம் பண்ணபடி இருந்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்ச ரிக்கி, நம்ம கார்ல இவனுங்க ஏறின உடனே கார்ல கியர் போற இடத்துல பாட்டில் ஹோல்டர்
வாட்டர் இருக்கும் இல்லையா, அங்கிருந்த நம்மளுடைய வாட்டர் கேன்ல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கணும், அதை குடிச்சனாலதான் நம்மளுக்கு மயக்கம் வந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுதான் உண்மையா நடந்துச்சு அப்படிங்கறதும் தெரியாது. இப்போ தனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த 3 பேர்ல ஒருத்தன் மட்டும் அந்த பாறையில இருந்து எந்திரிச்சு வந்து ரிக்கிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுக்கறான். ரொம்பவே தாகமா இருந்த ரிக்கி தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு. அப்ப ரிக்கி என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த தண்ணிலையுமே கண்டிப்பா ஏதோ கலக்கி இருக்காங்க அப்படின்னு நினைச்சாரு. ஏன் அப்படின்னா அடுத்த சில நொடிகள்ல மறுபடியுமே மயக்கம் அடைஞ்சாரு ரிக்கி. ரிக்கி மறுபடியுமே மயக்கத்திலிருந்து தெளியும் பொழுது இப்போ அவரால் கொஞ்சம் கூட நகர முடியாம இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்பவே இருட்டா இருந்திருக்கு. ஏதோ தன் மேல தன்னை போட்டு அமைக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்படி அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய முகத்தை சுத்தி பிளாஸ்டிக் சுத்தி இருக்கிற மாதிரி உணர்றாரு. ரிக்கி உயிரோட புதைக்கப்பட்டிருக்காரு. அதே சமயத்துல தான் அவர் ரியலைஸ் பண்றாரு, மேல டிங்கோ அப்படிங்கிற ஒரு விலங்கு மண்ணை தோண்டிட்டு இருக்கு அப்படின்னு. அதுதான் இவருடைய பிளாஸ்டிக்க கிழிச்சிருக்கு. அதனாலதான் காற்று உள்ள போயிருக்கு. டிங்கோ அப்படிங்கிற ஆஸ்திரேலியால வாழுற இந்த நாயினம் அவரை கடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணிருந்தாலுமே அது இப்ப அவருடைய உயிரை காப்பாத்திருக்கு. இப்ப ரிக்கி பயங்கரமா கத்துறாரு. அப்ப அந்த டிங்கோ அப்படிங்கிற விலங்கு பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிருது. இப்ப ரிக்கி அந்த ஓட்ட வழியா தன்னுடைய கையை விட்டு அந்த பிளாஸ்டிக் அப்படியே கிழிச்சு மெதுவா அதுக்குள்ள இருந்து வெளியே வராரு. அவருக்கு மேல போட்ட மணல்ல பெரிய கற்களோ இல்ல பாறைகளோ அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாரு. மேபி அவங்க என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, இவன் மூச்சு திணறியே இறந்து போயிருவான், இந்த பாலைவனத்துல வந்து இவனை யாரு கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு ரொம்பவே கம்மியான ஆழத்துல குழியை தோண்டி புதைச்சு வச்சிருக்கானுங்க. இப்போ ரிக்கி அவருடைய கல்லறையில இருந்து எழுந்து நிக்கிறாரு. சுத்தி முத்தியுமே பாக்குறாரு. அந்த 3 பேர் எங்க அப்படின்னு தெரியல. ரிக்கியுடைய காரும் எங்க அப்படின்னு தெரியல. ரிக்கி போட்டிருந்த ட்ரெஸ் முதல் கொண்டு எதுவுமே இல்ல. இப்ப வெறும் உடம்போட தான் நின்னுட்டு இருக்காரு. அவர் கால்ல போட்டிருந்த ஷூவும் இல்ல. அவர்கிட்ட இப்ப சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ரிக்கி இப்ப நின்னுட்டு இருக்கிறது ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல. பக்கத்துல எந்த ஒரு ரோடும் இல்ல, எந்த ஒரு பில்டிங்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்ல. இப்போ ரிக்கிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எதுவுமே புரியல. இதெல்லாமே உண்மையா தான் நடந்துட்டு இருக்கா, தனக்கு தான் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருந்துச்சு. அந்த 3 பேர் யாரு, எதுக்காக தன்னை இவங்க அட்டாக் பண்ணாங்க, இது எல்லாமே தன்னுடைய காரை எடுக்கிறதுக்காக மட்டும்தானா, என்னுடைய காரை எடுக்கிறதுக்கு என்னை கொலை பண்றதுக்கு அவங்க ஏற்கனவே தயாரா இருந்தாங்களா, இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் ரிக்கியுடைய மனசுல போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு சின்ன புதர் மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே நிழல் இருக்கிறத பாக்குறாரு. அங்க போய் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இவனுங்கெல்லாம் யாரு, இப்ப இங்கிருந்து நம்ம எப்படி வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து எந்திரிச்சு ஏதோ ஒரு திசையை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து 10 நாட்களா நடந்து போயிட்டே இருக்காரு. ஆனா எந்த ஒரு மனித நடமாட்டத்தையோ எதையுமே பார்க்கல. சுத்தியுமே பாலைவனம் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்பதான் அந்த பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு வாட்டர் ஹோல் ஒன்னு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப ரிக்கி என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்மள ரெஸ்கியூ பண்றதுக்கு இங்க யாராவது வந்து நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போற வரைக்குமே நம்ம இங்கேயே இருக்கிறது தான் பெஸ்ட். இப்போ அட்லீஸ்ட் நம்ம கிட்ட தண்ணியாவது இருக்கு. ஆனா இதை விட்டுட்டு நம்ம போனோம் அப்படின்னா தண்ணி கூட இல்லாம நம்ம இறந்து போறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு இங்கேயே நம்ம வெயிட் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு அங்கேயே ஒரு உறைவிடத்தை உருவாக்கி தன்னை யாராவது காப்பாத்த வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரமா அங்க இருந்ததுக்கு அப்புறமா இவர் பாலைவனத்துல போராட ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே எதுவுமே சாப்பிடல. சோ அவருடைய வயிறு இறுக ஆரம்பிச்சது. தாங்க முடியாத வலி ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி அவர் அந்த வலியில் இருக்கும் பொழுது அங்க ஒரு பள்ளி அவருக்கு முன்னாடி ஓடி போறத பாக்குறாரு. அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம அதை போய் பிடிச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, திடீர்னு அவருக்குள்ள இருந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் கிக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அவருடைய உயிர் வாழணும் அப்படிங்கிற அவருடைய இன்னொரு முகம், இன்னொரு குணம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாலைவனத்துல நகர்ற எதை வேணாலுமே சாப்பிடலாம் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த பல வாரங்களுக்கு ரிக்கி அந்த வாட்டர் ஹோல் பக்கத்திலேயே இருந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு பள்ளிகளை, தவளைகளை, அட்டைகளை, பாம்புகளை, வெட்டுக்கிளிகளை, கம்பளி பூச்சிகளை அப்படின்னு அங்க என்ன உயிரோட இருக்குதோ எது எல்லாம் அவருடைய
கண்ணுக்கு முன்னாடி அந்த பாலைவனத்துல மூவ் ஆகுதோ ரிக்கி அதை சேஸ் பண்ணி பிடிச்சு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட தவளை சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறது தோணி இருக்கு. அட்டை பூச்சிகளை கம்பளி பூச்சிகளை சாப்பிடுறதுக்கு இந்த தவளை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அதை சாப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை சாப்பிடும் பொழுது வாயில போட்ட உடனே சீக்கிரமா கடிச்சு சாப்பிட்டுறணும், இல்ல அப்படின்னா அது கடவாயில போயிட்டு சிக்கிக்கும் அப்படின்னு நினைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. ரிக்கி தாவரங்களையுமே சாப்பிட்டிருக்காரு. ஆனா எது ஆபத்தானது எது ஆபத்து இல்லாதது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஒரு தாவரத்துடைய சுவை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது ஆபத்து இல்லை அப்படின்னு நினைச்சு அதை சாப்பிட்டிருக்காரு. ஆனா எவ்வளவுதான் ரிக்கி சாப்பிட்டாலுமே அது அவருக்கு போதுமானது கிடையாது. இந்த பாலைவனத்துக்கும் ரிக்கிக்கும் நடக்கிற சண்டையில ரிக்கி மெதுவா தோத்துட்டு இருந்தாரு. பசியில அவரு சாகுற நாட்கள் தூரம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இப்ப ரிக்கி என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம இங்கேயே இப்படியே ரொம்ப நாட்கள் இருக்க முடியாது, கண்டிப்பா நம்ம உதவியை தேடி போயே ஆகணும் மறுபடியுமே அந்த பாலைவனத்துக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில நாட்கள் தான் நடந்து போயிருப்பாரு. ஆனா அதற்கு மேல அவரால் முடியல, ரொம்பவே வீக்கா இருந்திருக்காரு. நல்ல வேளையா அவரு இன்னொரு வாட்டர் ஹோலை கண்டுபிடிக்கிறாரு. அங்க மறுபடியுமே இன்னொரு உறைவிடத்தை உருவாக்குறாரு. தன்னுடைய உடம்பில் இருந்த சக்தி முழுவதுமா போயிருச்சு. இந்த முறை இந்த உறைவிடம் தான் தன்னுடைய கல்லறையா மாறப்போகுது அப்படின்னு நினைச்சாரு. அடுத்து ஒரு சில நாட்கள்ல காட்டு நாய்கள் இவருடைய கேம்பை சுத்தி வட்டம் போட ஆரம்பிக்குது. அதுகளுக்கு ரிக்கி இறக்க போறாரு அப்படிங்கிறது முதலே தெரிஞ்சிருக்கு. இல்ல அப்படின்னா தன்னை விட வலிமை ரொம்பவே குறைவான ஒருத்தன் அங்க இருக்கான் அப்படின்னு அவரை சாப்பிடுறதுக்கு கூட்டம் கூட்டமா நாய்கள் அங்க சுத்த ஆரம்பிக்குது. ரிக்கியோ தன்னுடைய கேம்ப்குள்ள இது வராம இருக்கிறதுக்காக குச்சிகளை வச்சு பேரிகேட் மாதிரி ஒன்னு ரெடி பண்றாரு. ஆனா இரவு ஆக ஆக நாய்கள் ரொம்பவே ஆக்ரோஷமா அதை பறிச்சு உள்ள வர ட்ரை பண்ணுது. ஆனா முடியாம திரும்பி போயிருது. ரிக்கி பாலைவனத்துல சிக்கி 70வது நாள். ரிக்கி இனிமே கண்டிப்பா ஒரு நாள் இல்ல 2 நாட்கள் தான் உயிரோட இருப்போம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கேம்புக்கு வெளியில ஒரு கிராஸ் சிம்பிள் ஒண்ணு குச்சியை வச்சு ரெடி பண்ணி அங்க நட்டி வைக்கிறாரு. நம்ம இறந்ததுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் யாராவது இதை பார்த்து வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய இறந்த உடலை பார்த்து நம்மளுடைய குடும்பத்துக்காவது நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கறத சொல்லட்டும் அப்படின்னு இதை வைக்கிறாரு. ஆனா 71வது நாள் ரிக்கி அவருடைய ஷெல்டருக்கு வெளியில நின்னுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் ஒரு ரோடு இருந்திருக்கு. அங்க 2 கார்கள் நகர்ந்து போறத பாக்குறாரு. அப்படி அங்க நகர்ந்து போயிட்டு இருந்த 2 கார்களுமே இவரு இங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அங்க வருது. ரிக்கி அந்த காரை பார்த்த உடனே அந்த காருக்குள்ள மனிதர்களை பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. உடனடியா ரிக்கி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்படுறாரு. ரிக்கியை காப்பாத்தினவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க பார்க்கும் பொழுது ஒரு எலும்பு கூடு பாலைவனத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரிக்கிய அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் பொழுது அவருடைய மொத்த உடல் எடை 44 கிலோ. இதே 72 நாட்களுக்கு முன்னாடி ரிக்கியுடைய மொத்த உடல் எடை 102 கிலோ இருந்திருக்காரு. போலீஸ்ல அந்த 3 நபர்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியுமே அது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல 6 நாட்கள் இருந்ததுக்கு அப்புறமா முழுமையா குணமடைஞ்சு வீட்டுக்கு வராரு. அவருடைய இந்த அனுபவத்தை ஒரு புக்கா எழுதி வெளியிட்டு இருக்காரு. இப்ப துபாயில ரிக்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ரிக்கி எப்படி வாழணும் அப்படின்னு போராடினாரோ அதே குணம் நமக்குள்ளேயுமே இருக்கு. அதை நம்ம வாழ்க்கையில வர பல பிரச்சனைகளை கடந்து வர பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டலாம். நீங்க இந்த வீடியோல ரிக்கி பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.